அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்கவில்லை. 2 நாட்களாக நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நம்ம காணொளி பதிவேற்றம் செய்ய முடியலை. இன்றைய தினம் நம்ம ஆகஸ்ட் 7ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். 24,189 இப்போ வர்த்தகமாயிட்டிருக்கு கிஃப்ட் நிஃப்டி. இப்போ நம்மளுக்கு இது ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நம்மளுக்கு இப்போ இங்கே இருக்கிற நிகழ்வு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பு நம்மளுக்கு க்ளோசிங் 24,717க்கு ஆயிருந்தாங்க. 5ஆம் தேதி ஆரம்பம் அப்படிங்கிறது 24,300, கிட்டத்தட்ட நம்மளுக்கு 400 புள்ளிகள். இதற்கு பெயர் கேப் டவுன். கேப் டவுன் நிகழ்பற்று ஹை பார்த்தா 24,350. அப்போ ஒரு 50 புள்ளி தான் போயிருக்காங்க. திருப்பி ஓப்பன் டு லோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 400 புள்ளிகள். அப்போது சந்தையோட ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ தூரம் நம்மளுக்கு உந்துதலாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி நேற்றைய முந்தைய நாள் க்ளோஸ் 24,055, 24,189க்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதற்கு பெயர் பாசிட்டிவ் ஓப்பன். பாசிட்டிவ் ஓப்பன் நடந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட 200 புள்ளிகள் மேலே போயிருக்காங்க. அங்கேருந்து ஓப்பனுக்கு கீழே வந்ததுமே நம்மளுக்கு அங்கேயும் ஒரு 200 புள்ளிகள். அப்போ நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 400 புள்ளிகளுக்கு ஒரு ரேஞ்ச் அமைஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி 51,350, நம்மளுக்கு 50,586 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 700 புள்ளிகள் கேப் டவுன். அங்கேருந்து ஹை பார்த்தா நம்மளுக்கு ஒரு 150 புள்ளிகளுக்கு பக்கமாக போயிருக்காங்க. அங்கேருந்து லோ அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 1000 புள்ளிகள் ஹையிலிருந்து லோ. அதே மாதிரி நேற்று க்ளோசிங் பார்த்திங்கன்னா 50,092, நேற்றைய ஆரம்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 50,436. இது ஒரு பாசிட்டிவ் ஓப்பன். இது பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்தவங்க மார்க்கெட்டோட ஹை பார்த்தா ஒரு 200 புள்ளி போயிருக்காங்க. அங்கேருந்து லோ அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 1000 புள்ளிகள். அப்போ 2 நாட்களுமே ஹையிலிருந்து ஒரு 1000 புள்ளிகளோட வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போது இந்த க்ளோசிங் நம்மளுக்கு 50,000க்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சந்தை வீழ்ச்சியில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து மீட்டு மேலே கொண்டு போகணும் அப்படின்னு ஒன்று இருந்தால் அவங்க கையில் எடுக்கிற ஆஸ்திரம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு வெயிட்டேஜ் நிறுவனத்தை பாசிட்டிவில் வைக்கணும். அதாவது கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற இடத்துல ரிலையன்ஸ், எல்டி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரி நிறுவனங்கள், ஒரு வெயிட்டேஜ் நிறுவனங்களை யாரையாச்சும் ஒருத்தர் மேலே தூக்கி வச்சுட்டா நிஃப்டி கீழே விழுகிறத தடுத்துருவாங்க. அப்போ அதுபோல் வெயிட்டேஜ் நிறுவனங்கள் இங்கே இல்லாத பட்சத்தில் தான் மார்க்கெட்டை கீழ் நோக்கி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பாக அமையும். ஏன்னா நம்மளுக்கு நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா 2ஆம் பகுதியில் நம்மளுக்கு நம்ம வரைபடம் பார்க்க மாட்டோம், இருந்தாலும் வரைபட விளக்கத்திற்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்காங்க. நம்மளுக்கு நேற்றைய லோ அப்படிங்கிறது நிஃப்டி பிரேக் பண்ணவே இல்லை. நம்மளுக்கு 23,893, 23,960. இதே பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா முந்தைய நாள் லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா முந்தைய நாளோட லோ நிஃப்டி பிரேக் பண்ணல, பேங்க் நிஃப்டி லோ பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர், ஒரு பேனிக், அது நேற்றைய விஷயத்தை ஒன்று பிரேக் பண்ணும்போது அதுவும் என்ன பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்துட்டு நெகட்டிவ் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இதுக்கு மிகப்பெரிய பலம் இறங்குறக்கு. அதாவது பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்ததே ஒரு வாய்ப்பையே நம்ம தக்க வைக்க முடியலன்னா அப்போ அதற்கு என்ன விலை அப்படிங்கிறது தான். அப்போ இந்த இதை யோசிக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பேனிக் செல்லிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல சின்னதாக வர மாதிரி தெரியல. அப்போ நம்மளுக்கு இன்றைக்கி கான்ட்ரிபியூஷனில் நம்மளுக்கு வெயிட்டேஜ் நிறுவனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். அது போக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இங்கே 24,000 புட், 24,300 கால் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வைடு ஸ்ட்ராங்கிள். அப்போ என்ன அர்த்தம்னா மார்க்கெட் 24,000லேருந்து 24,300க்குள்ளே நம்மளுக்கு வைடு ஸ்ட்ராங்கில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அட்டவணை என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப உற்று கவனிக்கணும்.
அப்போ 24,000 புட் நம்மளுக்கு வந்துட்டு க்ளோசிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 136 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 23,864 இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இங்கே 24,300 கால் கொடுத்துருக்காங்க, 40 ரூபானா 24,340. இதோட நெடுநிலைனா 24,150. இவங்களோட ஹை 169னா 24,831. இவங்களோட 199னா 24,500. அப்போது இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படும். இன்றைக்கி அட்டவணையில் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைடு வால்ட்டி நம்ம பார்க்கணும். இம்ப்ளைடு வால்ட்டி பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா 10, 15 அப்படி இருந்தாங்க. ஆனால் இன்றைய தினம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளைடு வால்ட்டி 23 கால் சைடு, புட் சைடு வந்து 18 இருக்காங்க. இதே மாதிரி தான் சந்தை இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்குது. முன்னாடிங்கும் போது நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம், இம்ப்ளைடு வால்ட்டி வந்து மிஸ்மேட்சாக இருக்காங்க. கால் சைடு 8 இருக்காங்க, புட் சைடு வந்து 13 இருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து கால் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ இதனால் வந்துட்டு மார்க்கெட்டை வந்து கேப்பப் ஆகிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்த நாள் வந்துட்டு இது முரண்பாடு தான். இம்ப்ளைடு வால்ட்டி கம்மியாக இருக்குது, நம்மளுக்கு வந்துட்டு கால் சைடு டைம் வேல்யூ இருக்குது, அதனால் வந்து கேப் அப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த முரண்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு கேப் டவுனாக கிடைச்சாங்க. இங்கே வந்து இம்ப்ளைடு வால்ட்டி நம்மளுக்கு கால் சைடு அதிகமாக இருக்காங்க, புட் சைடு வந்துட்டு குறைவாக இருக்கிறாங்க. இங்கே பார்க்க போனால் நம்மளுக்கு வந்துட்டு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் படி கால் சைடு வந்து டைம் வேல்யூ இருக்குது. இப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வந்து கால் சைடு இருக்குது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு உறுதுணையாக கொடுக்குற மாதிரியே நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு கேப் அப் சொல்ல முடியாது, பாசிட்டிவ் ஓப்பன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த நிகழ்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி ஆய்வு குறிப்பு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி கிடைச்ச ஆய்வு குறிப்பு ரொம்ப முக்கியம், இதுவும் முக்கியம். பேங்க் நிஃப்டி 50,000 புட் கொடுத்துருக்காங்க, 50,500 கால், 51,000 கால் கொடுத்துருக்காங்க, 49,500 புட் கொடுத்துருக்காங்க, 49,000 புட் கொடுத்துருக்காங்க. சந்தை வந்து அப்போ 49,000 to 50,000, 51,000, அப்போ 50,000 ஆவரேஜாக வச்சு ப்ளே பண்ண போகிறாங்க. அப்போது நம்மளுக்கு 50,000 புட் அப்படிங்கும்போது 50,000, 50,500, 50,250. 50,000 புட் 464 ரூபா. அப்போ 49,536. 50,500 கால் 384 ரூபா. அப்போ 50,884. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. க்ளோசிங் பேஸ் பார்த்தா இவங்க 356 ரூபா இருக்காங்க, இவங்க வந்து 47 ரூபா இருக்காங்க. அப்போது 49,650 அப்படிங்கிறது இம்பேக்ட் ஜோன், அதான் மார்க்கெட்டோட நேரத்தில் லோவாகவும் இருக்காங்க. இவங்க 50,557 ஜோன். அப்போ இவங்க 2 பேர் ஈவன் ஆகிற இடம் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 50,250. என்ன நடக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம். இம்ப்ளைடு வால்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இங்கேயும் பார்த்திங்கன்னா இம்ப்ளைடு வால்ட்டி கால் சைடு அதிகமாகவும் புட் சைடு வந்துட்டு குறைவாக இருக்காங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு எந்த ஸ்ட்ரைக் ஈவனாக இருக்குதுன்னு பார்த்தா நம்மளுக்கு ஃபியூச்சர் இங்கே தான், வீக்லி ஃபியூச்சர் இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் படி டைம் வேல்யூ வந்துட்டு கால் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வந்துட்டு நம்மளுக்கு கால் சைடு வந்துட்டு இம்ப்ளைடு வால்ட்டி அதிகமாக இருக்குது. அப்போ இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வால்ட்டி இருக்குது, கால் சைடு டைம் வேல்யூ இருக்குது. இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறதே ஆய்வு குறிப்புக்காக எடுத்து பாருங்கள். நம்மளுக்கு வந்துட்டு வரைபடம் நம்ம பார்க்குறது இல்லை, நியூஸ் பார்க்குறதே கிடையாது. முந்தைய நாள் இறங்கியதற்கு ஒரு நியூஸ் சொல்லுவாங்க, நேற்று வந்துட்டு மார்க்கெட் விழாமல் இருந்ததுக்கு ஒரு நியூஸ் சொல்லுவாங்க. சப்போஸ் இன்றைக்கி மார்க்கெட் ஏறிடுச்சுன்னா அதற்கு ஒரு நியூஸ் சொல்லுவாங்க. சப்போஸ் இன்றைக்கி மார்க்கெட் இறங்கிடுச்சுன்னா அதுக்கு ஒரு நியூஸ். அதாவது செய்திகள் என்பது தயாராக எப்போதும் வைத்திருப்பார்கள். அப்போ நம்ம செய்திகளை பார்த்து நம்ம இது பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு சரியான வர்த்தகம் செய்ய முடியாது. அதனால் வந்துட்டு உங்களுக்கு இங்கெல்லாம் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஒன்று பில்ட் பண்ணிக்கோங்க, பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று பில்ட் பண்ணிக்கோங்க, ரேஞ்ச் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், அதை பின்பற்றிக்கோங்க, ஆப்ஷன் டேபிள் அப்படிங்கிறது ஒன்று பின்பற்றிக்கோங்க, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதை பின்பற்றிக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தினால ஒரு அமைப்பு நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா அமெரிக்கா பொறுத்தவரை தினம் தினம் ஒரு நியூஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும்.
அதே மாதிரி வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பேக்ட் உலக சந்தைக்கு நிகராக தான் நம்மளது நடக்கும், இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் அதற்கு பார்த்துட்டு ஒப்பீடு பார்த்துட்டு வந்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில டைம் நடக்கும், ஒரு சில டைம் நடக்காது. அப்போ அதை சார்ந்தே நம்ம இது பண்ண முடியாது. அப்போ அதனால் வந்துட்டு ஒரு நியூஸ் பேஸ்டு அப்படிங்கிறதை முதல்ல மறக்கணும். சந்தையில் நீங்கள் ட்ரேடர், அதாவது இன்வெஸ்டார் அப்படிங்கிறவங்க நியூஸ் பார்க்கலாம். ஒரு ட்ரேடர் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி சூழ்நிலை என்னவாக இருக்கோ அதையே தான் கையில் எடுக்கணும். அதை தவிர்த்து வந்துட்டு நம்மளுக்கு எவ்ரி டிப் கோ டு பை, எவ்ரி ரைஸ் கோ டு செல் அப்படிங்கிற கான்செப்டெல்லாம் கண்டிப்பாக பின்பற்றக்கூடாது. நம்மளுக்கு சந்தையில் இன்றைக்கி என்னவோ அதையே பின்பற்றுக்கு ட்ரேடரோட வேலை இன்றைக்கி என்னவோ அதையே பின்பற்றது தான். இன்வெஸ்டரோட வேலை நம்மளுக்கு வந்துட்டு அது கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்போதெல்லாம் குறைந்த விலை கிடைக்கிறாங்களோ அப்போ வாங்குறதுக்கு முற்படணும். அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸிஸை கொண்டு போய் ட்ரேடருக்கும், ட்ரேடரோட மைண்ட் செட்டை கொண்டு போய் இன்வெஸ்டருக்கும் கொடுக்கக்கூடாது. அதுவும் ஆப்ஷன் வர்த்தகத்தில் கொண்டு போயிட்டு இன்வெஸ்டிங் ஓட மெத்தடை நீங்கள் பண்ணவே கூடாது. அதனால் ஹோல்டிங் அப்படிங்கிறத ஆப்ஷன் வர்த்தகத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.